Good morning, God bless you, dear children. Class 5, Term 3 Science. Term 3 Science, Unit 2. Children, in this video, we are going to learn about Unit 2 Animals. You know animals? Yes. So, first, you learn, understand reproduction in animals, differentiate oviparous and viviparous animals, know about endangered animals and the importance of save them. List out importance of wildlife sanctuaries and national parks. Understand the need for the prevention of cruelty to animals. So all the things in this lesson we will learn. Okay. So first introduction. Our planet Earth has countless number of organisms including plants and animals. ஸோ நம்முடைய பிளானட் எர்த்தில் கவுண்ட்லெஸ் எண்ணிட முடியாத அளவுக்கு ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் இன்க்ளூடிங் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அதில் பிளான்ட் அனிமல்ஸ் எல்லாமே கணக்கிட முடியாத அளவுக்கு எர்த்தில் இருக்குது. அமாங் தம் அனிமல்ஸ் ஆர் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம். ஸோ இதில் அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக அதை சொல்கிறாங்க. அனிமல்ஸ் ஆர் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட இயற்கையான ஒரு கிஃப்ட்டு தான். அதாவது மனிதர்களுக்கு இயற்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் அனிமல்ஸ். ஓகே, தே ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூட் அ லாட் டு அஸ். ஸோ நம்மக்கிட்ட அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கக்கூடியது அனிமல்ஸுடைய லைஃபு அண்டு கான்ட்ரிபியூட் லாட். ஸோ அதனால் நமக்கு கெயின்ஸ் நிறைய கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதனுடைய கான்ட்ரிபியூட் வந்து அதிகமாக இருக்குது. மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் நேச்சர் நவ்வேடேஸ் மோர் தென் எவர் பிஃபோர். ஸோ நம்முடைய நேச்சரை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்ததை விட இப்போ இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ மேன் வந்து நிறைய சயின்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கறனால முன்னாடி நாட்களை விட இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. ஹென்ஸ் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் அண்ட் மெனி ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் ஆர் டிஸ்அப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அதனால் இப்போ என்னாச்சுன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து இதனால் நிறைய அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிஸப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ நம்முடைய டிஸப்பியர்ஸ்னால இங்கே எர்த்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் இன் திஸ் லெசன். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் இன் திஸ் லெசன். திஸ் லெசன் வில் டீல் வித் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் அனிமல்ஸ், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தம். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா டீல் வித் ரீப்ரொடக்ஷன். ஸோ அனிமல்ஸுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இனப்பெருக்கம். ஸோ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அனிமல்ஸ் அண்டு வேஸ் ஆஃப் ப்ரிசர்வ், அதை எப்படி பாதுகாக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். Reproduction is the biological process by which an organism gives rise to a new organism. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இனப்பெருக்கம். ஸோ அனிமல்ஸுடைய இனப்பெருக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி வந்து ஒரு நியூ ஆர்கானிசத்தை க்ரோத் பண்ணுது. ஸோ இதுதான் பயாலஜிக்கல் ரீப்ரொடக்ஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் சீன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் போத் ரெண்டுமே இனப்பெருக்கத்தை அதிகமாக செய்யக்கூடியது தான். ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ்
ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் எது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, கண்டினியூஷனாக இருக்குன்னா, ஸோ அதனுடைய கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ். ஸோ இதுக்கு அடுத்து இந்த அனிமல், இதனுடைய குட்டி, இதனுடைய தலைமுறைகள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் வந்து ஜெனரேஷன் வந்து அப்படியே ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இனம் வந்து அழியாமல் இனப்பெருக்கத்தினால நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன் அனிமல்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் சீன். ஸோ 2 விதமான இனப்பெருக்கம் சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் reproduction. They are sexual reproduction and asexual reproduction. ஸோ இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் asexual reproduction அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Sexual reproduction is a natural way of reproduction in humans, animals and ஆல்சோ இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஸோ இயற்கையாக நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது ஹியூமனுக்கு இருக்குது, அனிமல்ஸ்க்கு இருக்குது, அண்ட் பிளான்ட்ஸுக்குமே இருக்குது. திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ஆஸ் கம்பேர்டு ஆஸ் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனை மோர் காம்ப்ளெக்ஸ் அண்டு லென்த்தி அதிகமாக நடக்கும், லென்த்தாகவும் இருக்கும். ஸோ இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் யுனிக் ஆஃப்ஸ்பிரிங் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Sexual reproduction consists of the following stages. ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். ஸோ இதில் என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், ஒரு யூனிக்காக ஒரு காமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஆஃப்ஸ்பரிங் இருக்கும். ஸோ ஆர் ப்ரொடியூஸ்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக பண்ணக்கூடியதில் அது எல்லாமே சேமாக இருக்கக்கூடிய சிமிலராக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூனிக்காக இருக்கும். ஸோ தெர் ஆர் சம் reproductions consist of the following stages. So what are the stages? First one, pre-fertilization. Pre-fertilization. Fertilization. Fertilization. Second one, fertilization. First one pre-fertilization. Second one B, fertilization. Third one post-fertilization. Okay, so 3 types of fertilization is there. So first one, pre-fertilization. Pre-fertilization. This is the first stage of sexual reproduction. The pre-fertilization அப்படின்னு சொல்கிறது இது வந்து ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இனப்பெருக்கத்தில் முதலாவது நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஸ்டேஜ் gamete, sexual cells formation and transfer of gametes take place. ஸோ இதில் என்ன ஆகும்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இனப்பெருக்கத்துக்குரிய அந்த செக்ஸுவல் ஷெல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேவா? இன் அனிமல்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்குன்னு டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்குமே வேறு வேறு இருக்குது. ஆண் பெண் அப்படிங்கிறபோது அது வேறு வேறையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்டு டெஸ்ட் அண்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்டு ஓவரி. ஸோ மேலுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய நேம் என்னென்னா டெஸ்ட்ஸு. அதுவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நேம் கால்டு ஓவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிளியர் சில்ட்ரன்? ஸோ மேல் reproductive organ called taste. Female reproductive organ is called ovary. The tests produced the male gamete known as sperms, and the ovaries produce the female gametes known as ova or egg. அதாவது மேல் கேமெட்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இனப்பெருக்கத்தை செய்யக்கூடியது வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் ஒரு இனப்பெருக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த செல்லுக்கு நேம் தான் ஸ்பெர்ம். அதுவே கேர்ள் அதாவது ஃபீமேலுக்கு உள்ளக்கூடிய அந்த கேமெட்ஸ்க்கு என்ன பேர்னா ஓவா ஆர் எக்கு, கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஓவா ஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த மேல் கேமெட்ஸ் ரீச் த ஃபீமேல் கேமெட்ஸ் டியூரிங் திஸ்
ஸ்டேஜ். ஸோ இப்போ இங்கே என்னங்க நடக்குதுன்னா அந்த மேல் கேமெட்ஸ் வந்து ரீச் ஆகி ஃபீமேல் கேமெட்டோட டியூரிங் நடக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் fertilization. Fertilization. When the male gamete reaches the female gametes, they begin to fuse together. The fusion of gametes is known as fertilization. ஸோ அதாவது மேல் கேமெட்ஸ் என்ன ஆகுதுன்னா ஃபீமேல் கேமெட்டோட வந்து சேரும் பொழுது ஃப்யூஸ் அந்த கேமெட்ஸ் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து அப்படியே ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ்னால் உருகுது. ஸோ உருகி அந்த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அது ரெண்டும் உருகி ஒன்றா சேரும்பொழுது தான் அது ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் த nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of fertilized egg known as zygote. Zygote, Z-Y-G-O-T-E, zygote. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது அந்த நியூக்ளிக் ஃபார்ம் ஸ்பெர்ம் அண்டு எக்கு, ஸோ மேல் கேமெட் ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமெட் எக்கும் ரெண்டும் சேர்ந்து சிங்கிள் நியூக்ளியஸாக சேருது. ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்டிலைஸ்டு எக்கு ஒன்றா ஃபர்டிலைஸ்டு இனப்பெருக்க சேர்ந்த அந்த நீங்கள் பிக்சரில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதில் போய் சேரும்போது ஆக்சுவலாக அது ஒரு ஃபார்மேஷனாக மாறிடுது. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜைகோட், அதாவது புணரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? செகண்ட் திங், fertilization in animal takes place in two ways. ஸோ ஃபர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. தே ஆர் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் அதாவது உள்புறமாக செய்யக்கூடிய ஃபர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் வெளிப்புறமாக செய்யக்கூடிய ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஒன், external fertilization takes place outside the animal's body. It usually takes place in aquatic environments where both eggs and sperm are released into the water. இது எங்கே நடக்குமா? ஸோ அனிமல்ஸுடைய எக்கும் அந்த ஸ்பெர்மும் ஒன்றா வெளியில் வந்து வெளிப்புறமாக நடக்கும். அது எப்படின்னா அவுட்டரில், அதாவது தண்ணியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ராக்ஸ் அண்ட் ஃபிஷ் டேக்ஸ் பிளேஸ் பை திஸ் மெத்தட். இப்போ ஃப்ராகாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் எங்கன்னா அந்த வாட்டரில் வந்து வெளியில் விட்டுடும். ஸோ அது ரெண்டும் ஒன்றா ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைசேஷன் அங்கே நியூ க்ரோத் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட் சைட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. outside fertilization method. When the fertilization takes place inside the animal's body, it is called a internal fertilization. So the female எக்கும் மேல் ஸ்பெர்மும் ஒன்று அனிமல்ஸ் உடைய இன்னர் ஆர்கனில் இன்டீரியர் பாடியில் நடக்கக்கூடிய இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு தான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியர்? outside fertilization, internal fertilization. Sorry, clear it children. External fertilization and internal fertilization. Internal fertilization takes place in animals like cat, dog, cow, etc. So external fertilization, for example cow, frog and fish. But internal fertilizations, for example dog, cat, cow, etc. all animals also. Okay va? Next, sorry, clear the fertilization children? Okay, next one, embryo formation. Embryo formation, third one, embryo formation. The zygote, fertilized egg. Zygote mean Z-Y-G-O-T-E, zygote mean fertilized egg. The zygote further divides repeatedly into group of cells. These cells develop into different tissues and organ constitution a full body. This structure is known as embryo. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஷைகோட்டு
அந்த ஃபர்டிலைஸ்டு எக் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், அப்படியே மல்டிபிள் ஆகி டிவைட் ஆகி ரிப்பீட்டட் இன் குரூப் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த செல்ஸ் எல்லாமே என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் திசுக்களாக மாறுது. அண்ட் ஆர்கன் கான்ஸ்டிடியூயிங் அப்படின்னா இந்த ஆர்கன் அதாவது உள் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ளடக்கியது தான். ஓகேவா? ஸோ ஃபுல் பாடி எல்லாமே அந்த டிஷ்யூஸில் இருக்கும். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் எம்போரியா. அதாவது அந்த எக் ஃபார்ம்லேருந்து அதர் ஸ்டேஜ் திசுக்களாக மாறி அதில் எல்லா பார்ட்டுமே உருவாகிடும். ஓகேவா? ஸோ பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே உருவாகிடும். இந்த ஸ்டேஜ் தான் எம்போரியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்டு எம்போரியா formation. Are you clear it, children? Okay. The embryo continues to develop in the uterus and it is developed into body parts such as head, face, hands, legs, etc. ஸோ இந்த எம்போரியா எங்கே கண்டினியூவாக டெவலப் ஆகும் அப்படின்னா யூட்ரஸில், கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூட்ரஸ் மீன் கருப்பை. இட் இஸ் டெவலப் இன்டு பாடி பார்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த எம்போரியாவில் பாடி பார்ட்ஸ் என்னென்னலாம் டெவலப் ஆகுது அப்படின்னா ஹெட், ஃபேஸு, ஹேண்ட்ஸ், லெக்ஸு எக்ஸட்ரா. ஸோ இன்னர் ஆர்கன்ஸ், அந்த கருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் வரைக்கும் என்ன ஆகுனா அங்கே டெவலப் ஆகிடும். Based on whether the embryo develops outside or inside the body. So the embryo எங்கே டெவலப் ஆகுதுன்னா outside or inside the body. Animals are classified into oviparous and viviparous respectively. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனை வச்சு தான் அனிமல்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் oviparous அண்ட் viviparous respectively. ஸோ ரெஸ்பெக்டிவாக இதை 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே. ஸோ we will continue in the next oviparous animals. ஓகேவா? ஸோ 2 types of animals, oviparous and viviparous. Okay. So oviparous animals. Animals in which embryo develops outside the body are called oviparous animal. எம்போரியா அந்த உருவாகக்கூடிய அந்த எக்ஸில் எல்லாமே பாடி பார்ட்ஸ் எல்லாமே உருவாகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த எம்போரியா அப்படிங்கிற டைப் வந்து உங்களுக்கு அவுட் சைடில் நடக்கிறது தான் ஓவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ப்ரொடியூஸ் தயர் ஆஃப்ஸ்ப்ரிங் பை லேயிங் எக்ஸு. ஸோ இது என்னாகும், ஆஃப்ஸ்ப்ரிங் பை லேயிங் எக்ஸிலேருந்து உருவாகக்கூடியது. இதுக்கு என்ன பேர்னா இந்த எக்கை வந்து வெளிப்படையாகவே நமக்கு வெளியிலேருந்து அந்த குஞ்சு உருவாகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன் the case of birds, new ones are produced from the eggs. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது லைக் ஹென்லேருந்து கோழி முட்டை இருக்குல்ல எக்கு. ஸோ பறவைகள் பொதுவாகவே காமனாக பேர்ட்ஸோடைய எக்ஸிலேருந்து அந்த எக்கு கேட்ச் லேயிங் முட்டை விட்டு அதுலேருந்து குஞ்சு வரதை நம்மளால் எல்லாரையும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஓவிபேரஸ்ன்னு சொல்லுவாங்க. த எக் ஷெல்ஸ் ப்ரொடெக்ட் த எம்போரியா from other environment and the embryo receives its nutrients from the egg yolk. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரு எக் யாக்லேருந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு அது இயற்கையாகவே என்ன செய்யணும்னா அதனுடைய இந்த குஞ்சை வந்து பொரிச்சிடும். இன் தீஸ் அனிமல்ஸ் த நியூ பார்ன் ஒன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே நியூவாக வரும்பொழுது டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பட்டர்ஃப்ளை தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் லைக் எக், லார்வா, பப்பா அண்ட் அடல்ட். இப்போ நார்மலாக பேர்ட்ஸ் வந்து எக்குக்கு அப்புறம் அந்த ஹேட்சு வந்து எக்கு இதாகி அந்த எக்கோட யாக் இருக்குல்லையே மஞ்சக்கரு, அதுலேருந்து உங்களுக்கு நியூ பார்ன் பேபி வந்துடும். பட் அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எக்கு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் லார்வா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. லார்வா அண்ட் பப்பா அண்ட் அடல்ட்டு. ஸோ லார்வாக்கு அப்புறம் பப்பா, அப்புறமா அடல்ட்டு. ஸோ எக்காகும் லார்வா அந்த லார்வா ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் அது வந்து பப்பா மண்புழு மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் அது பட்டர்ஃப்ளையாகவே மாறும். ஓகேவா? ஸோ எக்லேருந்து லார்வா வரும், மண்புழு மாதிரி வரும். அதுக்கப்புறம் பப்பல் ஸ்டேஜ்னால் ஒரு தவளை மாதிரி, ஒரு மீன் மாதிரி, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாறும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். த ப்ராசஸ் இன் விச் பட்டர்ஃப்ளை பிகம்ஸ் an adult is called metamorphosis. Metamorphosis
META, meta, mor, MOR, morphosis, PHOSIS, metamorphosis. ஸோ இந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்களா, மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The life cycle process can take a month to year. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஸோ டேக் மந்த் டு இயர். ஒரு பட்டர்ஃப்ளை வரணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மந்தில் ஸ்டார்ட் பண்ணி இயர் வரைக்கும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ். In the first stage, a butterfly lays egg on a leaf. So first stage la, you see the picture children? Okay. First stage la butterfly egg வந்து லீஃபில் விட்டுடும். These eggs are very small and round. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த எக் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியாக ரவுண்டாக இருக்கும். About 5 days after the eggs are laid. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து வெளியில் வெடித்து வருது. A tiny worm like creature which hatch from the egg. லைக் வார்ம் மாதிரி புழு மாதிரி என்ன ஆகுன்னா வெளியில் வந்துடும். இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்கு. ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் கேட்டர்பில்லர், லார்வான்னு சொல்கிறது கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் த கேட்டர்பில்லர். இட் இஸ் ஆல்சோ கால்டு லார்வா. ஸோ கேட்டர்பில்லர் மாதிரி வர ஸ்டேஜை தான் லார்வான்னு சொல்கிறோம். இட் லுக்ஸ் லைக் அ வார்ம். த கேட்டர்பில்லர் ஸ்டார்ட்ஸ் டு ஈட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் ஒன்ஸ் இட் ஹேஸ் ஹேட்ச்டு. ஸோ இந்த லார்வா வந்து வெளியில் வந்ததுமே அது என்ன செய்யும்னா இந்த லீவ்ஸு ஃப்ளார்ஸ் இதெல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட்டு பிகாஸ் இட் ஈட்ஸ் அ லாட். ஸோ இந்த புழுக்கள் இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணுன்னா நிறைய லீவ்ஸு ஃப்ளார்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆஸ் இட் இஸ் க்ரோஸ் ஃபாஸ்ட் இட் ஷெட்ஸ் இட்ஸ் ஓல்டு ஸ்கின் அண்ட் கெட்ஸ் நியூ ஸ்கின். ஸோ அது சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுனால அதனுடைய அந்த தோல் ஷெட்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா கீழே விழுந்துட்டு ஒரு நியூ ஸ்கின் வந்து அதுங்களுக்கு டெவலப் ஆகும். அ கேட்டர்பில்லர் ஷெட்டிங் இட்ஸ் அவுட் க்ரோன் ஸ்கின் இஸ் கால்டு மோல்ட்டிங். ஸோ இந்த நியூ ஸ்கின் உருவாகிறது தான் மோல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டேஜ் கிரிசாலிஸ் பப்பான்னு சொல்கிறது நேம் வந்து கிரிசாலிஸ். CHRYSALIS கிரிசாலிஸ் பப்பா. The third stage is the papa. Third stage name papa. It is mostly brown or green. ஸோ இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி ப்ரௌனு ஆர் க்ரீன் கலரில் இருக்கும். திஸ் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேஜ் as well as the changing stage. ஸோ இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேஜு, இதை சேஞ்சிங் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. The caterpillar turns into a butterfly. ஸோ அந்த கேட்டர்பில்லர் புழுவாக இருந்தது. ஸோ அதனுடைய அந்த தோல் எல்லாம் மாறி ஷெட்டிங் அவுட் க்ரோன் ஸ்கின் எல்லாமே மோல்ட்டிங் ஆகி அது மேக்ஸிமம் எங்கே வந்துடும்னா லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கிரிசாலிஸாக மாறும் பொழுது ஏறக்குறைய பட்டர்ஃப்ளையாக அங்கே தான் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை அடல்ட். பட்டர்ஃப்ளை தான் அடல்ட்டுனா பெருசாக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இன் த ஃபோர்த்து ஸ்டேஜ் த பப்பா ஓப்பன்ஸ் அண்ட் அ பட்டர்ஃப்ளை கம்ஸ் அவுட். ஸோ ஆஃப்டர் இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜிலேருந்து பப்பா என்ன ஆகுனா ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இங்கே பிக்சரில் பார்க்குற மாதிரி அது அப்படியே ஓப்பன் ஆகி பட்டர்ஃப்ளை அண்ட் அடல்ட்டாக வந்துடுது. பட்டர்ஃப்ளை இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அண்ட் இமாகோ. ஸோ இந்த பட்டர்ஃப்ளையை இந்த ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஸ்டேஜில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இமாகோ, IMAGO இமாகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு ஆஸ் அடல்ட். இதை தான் அடல்ட்டுன்னு சொல்கிறது. பட்டர்ஃப்ளைஸ் ஆர் வெரி கலர்ஃபுல். when the butterfly first comes out it is very tired and so it is rest. ஸோ பட்டர்ஃப்ளை எல்லாமே வெளியில் வந்ததும் எப்படி இருக்கு? வெரி டயர்ட் அண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா. வெளியில் வந்ததுமே அதுக்கு ரொம்ப டயர்டாகவும் ரெஸ்ட்டாகவும் இருக்குமா. தென் த பட்டர்ஃப்ளை வில் லே எக்ஸ் அண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஸோ திரும்பவும் அந்த பட்டர்ஃப்ளை வளர்ந்து வந்துடுச்சு இல்லையா, திரும்ப அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது திரும்ப என்ன ஆகும்? லேஸ் எக்கு விடும், திருப்பி அது லார்வாவாக மாறி திருப்பி அது மோல்டிங் ஸ்டேஜுக்கு வந்து திருப்பி அது வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு இப்படி கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் தான் ஓவிபாரஸ் அனிமல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு we will see viviparous animals in which
The embryo develops inside the body are called viviparous animals. ஸோ இந்த எம்போரியா எங்கே டெவலப் ஆகுது? ஸோ இன்சைட் ஆஃப் த பாடி. இப்போ அனிமல், இப்போ பட்டர்ஃப்ளை பொறுத்த வரைக்கும் அந்த லார்வா எல்லாமே, இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் வெளியில் நடக்குது. முட்டை வெளியில் வருது, குஞ்சு வெளியில் வருது, எல்லாமே பேர்ட்ஸுக்கு அண்ட் பட்டர்ஃப்ளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் வெளியில் நடக்குது. பட் அனிமல்ஸில் இன்சைட் ஆஃப் த பாடியில் நடக்கிறது தான் விவிபாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் அனிமல்ஸ் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் குட்டிகள் தான் போடும், அதனால தான் பர்த் டு யங் ஒன்ஸ். த டெவலப் எம்ப்ரியா கெட்ஸ் இட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் மதர். அந்த குட்டிகளுக்கு எம்போரியாவுக்கு எங்கேருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுன்னா வயிற்றில் இருக்கும்போது அந்த மதர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஹியூமன்ஸ், கவுஸ், deer and dogs are examples for viviparous animals. So all the animals were example of the viviparous animals. Okay, our children? Okay. So you differentiate from the oviparous animals and viviparous animals. You see the picture. The development of the embryo takes place outside the animal. ஓவிபாரஸ்க்கு. ஸோ இது வந்து வெளியில் நடக்கும். விவிபாரஸில் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்போரியா டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த அனிமல். இது அனிமல்ஸோடைய உள்ளுக்குள்ளே நடக்கிறது. செகண்டு, தி ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் பை லேயிங் எக்ஸ். இது வந்து முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியில் வரும். தே டைரக்ட்லி கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். இது டைரெக்டாக கன்று குட்டிகளை போடக்கூடியது, குட்டிகளை ஈனக்கூடியது. அடுத்தது, த எம்போரியா ரிசீவ்ஸ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த எக் யாக். ஸோ ஓவிபாரஸில் நியூட்ரியன்ஸ் எதுலேருந்து கிடைக்குன்னா எக் யாக், மஞ்சள் கருவிலேருந்து அதுங்களுக்கு கிடைக்குது. தி எம்போரியா ரிசீவ்ஸ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த மதர். ஸோ இங்கே விவிபாரஸ் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் மதர்கிட்டேருந்து அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓவிபாரஸ் அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ், ஃபிஷ்ஷு, reptiles and birds. So examples for viviparous animals are cat, dog, humans and lions, all the animals also. So are you clear, children? Okay. You see the, do you know? Yes. Amphibians or animals which have double life. So amphibiansங்கிறது ஒரு animals. Amphibians animals வந்து double life. They yearly part of an amphibians life spent in the water. ஃபஸ்ட்டு இவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா வாட்டர். ஆஸ் தே கெட் ஓல்டர் ஆனதுக்கப்புறம் தே ஸ்பெண்ட் டைம் ஆன் லேண்டு. ஸோ ஆஃப்டர் இவங்க எங்கே வாழ்கிறாங்க? லேண்டில் வாழ்கிறாங்க. amphibians லைக் ஃப்ராக் லே thousands and sometimes millions of small soft eggs in the water. ஸோ இந்த ஆம்பிஃபியன்ஸ்னால் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய அனிமல்ஸ் தான் ஆம்பிஃபியன்ஸ் அனிமல்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணியில் தான், வாட்டரில் தான் தன்னுடைய எக்ஸை விடும். இது வந்து ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் thousands சம்டைம்ஸ் millions ஆஃப் ஸ்மால் எக்ஸ் கூட விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் யூ கிளியர் இட் சில்ட்ரன்? ஓகே. ஸோ we will see the next topic in the next video. Okay, thank you.